உயிர்களை உருவாக்கக்கூடிய சக்தியை வந்து அவங்க வந்து அதை ஒரு டிராகனா பார்த்தாங்க. அதுதான் இந்த கிரீன் டிராகன் சொல்லக்கூடிய அந்த இலைதலையெல்லாம் இருக்க மாதிரி டிராகன் நேச்சர். அதுக்கப்புறம் வந்து காற்று இருக்குல்ல, காற்றுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, அந்த காற்றுக்கு ஒரு டிராகனை வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதாவது நீருக்கு ஒரு சக்தி இருக்கு, அலை இதெல்லாம் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான உருவங்களையும் அவங்க மாத்தி வச்சாங்க. பேசிக்கா பஞ்சபூதம் தான். நெருப்பு டிராகன்னா நார்மலாவே உங்களுக்கு தெரியும், நார்மலாவே டிராகன் நெருப்பு தான். அது வந்து கோல்டு கலர்ல இருக்கும், நெருப்பை கக்கும். அந்த நெருப்புக்கான ஆற்றலுக்கு அதை ஒண்ணு காமிச்சிருவாங்க. நீருக்கான ஆற்றல்னா நீருடைய அந்த நம்ம கடல்ல எல்லாம் போகும்போது அலைகள் அடிக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, நீருக்கு மழை பெய்கிறது. சோ இதுக்கான ஒரு ஆற்றலா அந்த டிராகன். அப்ப இந்த டிராகன் வந்து அவங்க எப்படி அவங்களோட கதைகள் எல்லாம் வரும்னா, மழை பெய்யணும்னா இந்த நீருக்கான டிராகன் வந்து வானத்துல பறந்து போச்சு அப்படின்னா மழை பெய்யும். புரியுதுங்களா? பஞ்சம் இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சத்துல பசுமைக்கான டிராகன் வந்துச்சு அப்படின்னா பஞ்சம் போயிடும். அப்ப அந்த டிராகன்ங்கிறது ஆக்சுவலா எதை குறிக்குது? பஞ்சபூதத்தை தான் குறிக்குது. காத்து, அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே. இந்த 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சரை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமா தான் சைனீஸ் இதை உருவாக்குனாங்க. தெரிஞ்சேதான் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு இந்த டிராகன் ஒரு உயிரினம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிராகன் சைனீஸ் கிட்ட தான் வந்து. சைனீஸ் கிட்ட ரொம்ப பழமையான இடத்துல இருக்குது. நம்ம கிட்ட யாளிகள் இருக்கு. டிராகனுடைய மூதாதை யாளி. இது என்னது புரியலையே. டிராகனுடைய கான்செப்ட்ஸ் யாளியில இருந்தா டெவலப் ஆகி போயிருக்கு. இப்ப இந்த சிங்கம் மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. வரேன். அப்ப இங்க இந்த 5 எலிமெண்ட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுதான் டிராகன்ங்கிற விஷயம். இப்ப உலகம் வந்து கனெக்ட் ஆகுது, மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போறாங்க வராங்க, இன்டர்சேஞ்ச் ஆகுது, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்ப கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்ப ஐரோப்பியர்கள், குறிப்பா அந்த ஐரோப்பிய நாட்டுல இருக்கக்கூடிய வணிகர்கள் இல்ல இங்க சைனீஸ் வணிகர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது அவங்களுடைய அந்த வரைபடங்கள், அவங்க வாகனங்கள்ல எல்லாம் இந்த டிராகன் எல்லாம் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இது என்னது, இவங்களை பொறுத்த வரைக்கும் அது பள்ளிகள், பாம்பு பள்ளி தான் இவங்க பார்த்திருக்காங்க. இந்த உருவங்களுக்கு வந்து இவங்க வந்து பெருசா இது கொடுக்கல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, பறக்கிற பாம்பா, பறக்கிற பள்ளியா, கை கால்லாம் இருக்கு, அப்ப பள்ளியா தான் இருக்கும், பாம்புக்கு கால் இருக்காது. ஆனா இது டிராகன் பாக்குறதுக்கு பாம்போட உருவத்துல இருக்குது. இந்த பாம்பை வழிபடுறது இது எல்லாமே எங்க இருக்கும்? ஈஸ்ட்ல இருக்கும். வெஸ்ட்ல அதெல்லாம் சுத்தமா கிடையாது. பாம்பே ரொம்ப ரேர் தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புதுசா இருக்கு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்னங்க இது அப்படின்னா, இது ஒரு பெரிய மிருகம்ங்க, இது ஒரு பெரிய பூதம்ங்க அப்படின்னு உடனே, இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? அது ஆமாங்க அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிலாசபி யூரோப்புக்கும் போயிருது, வெஸ்ட் சைடும் போயிருது. வெஸ்ட்ல வரும்பொழுது இவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இது அவங்களோடது கிடையாது, அவங்க யூகிச்சு உருவாக்குனது கிடையாது. சோ இது வெளியில இருந்து வந்தது என்ன, ஒரு இன்வேடிங்கான ஒரு விஷயம். இன்வேடிங்கான விஷயத்தை அப்படியே எதிரா போட்டுட்டாங்க. ஓகே. சோ இந்த காசல் கூட அசோசியேட் பண்ற அந்த டிராகன், கேம் ஆஃப் த்ரோன், டூத்லெஸ் எல்லாமே டூத்லெஸ்லாம் இப்பங்க அதாவது அவங்க ஒட்டுமொத்த நரேஷனும் டிராகன்ஸ் வந்து கெட்டது.